லஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா லஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அங்கி அங்கி வாழ்ந்தது போதும் ராஜா அங்கி அங்கி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. Hey guys, நீங்க பாத்துனது பிபி டேக். சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா போட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா நாங்க பரவாயில்ல வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன். போட் ஸ்டோன் spinx 2.0 இந்த ஸ்பீக்கரை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். இந்த பாக்ஸ்ல எது ஃப்ரண்ட்னே தெரியல, குத்து மதிப்பா இதான் ஃப்ரண்ட்னு வச்சுக்கோம். போட் அவங்க ஸ்பீக்கரோட போட்டோ இருக்குது. அதை தவிர்த்து பின்னாடி அவங்க பிராண்ட் அம்பாஸ்டர் அண்ட் பின்னாடி கொஞ்சம் ஸ்பெக்லாம் இருக்குது. அதை தவிர்த்து அவங்களோட வாரண்டி அதெல்லாம் விஷயம் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. உள்ள நல்லா இருக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் மேல பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் அட்வென்ச்சர் எக்ஸ்ப்ளோர். அவங்க என்ன எக்ஸ்ப்ளோர் பண்றாங்கன்னு தெரியல. நம்ம இப்போ இந்த பாக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பில்ட்ல ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ண வேண்டியது இதோட ஷேப். இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ஸ்பீக்கர். சரி, ஓகே, இதோட பில்ட் மெட்டீரியல் இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பில்ட் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சாலிடான பில்ட் தான். கையில நீங்க பிடிக்கும் போது சாலிடா ஃபீல் பண்ணலாம். இதோட டெக்ஸ்டைல் டெக்ஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரீமியமா இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்த ஸ்பீக்கர்ல எதுலையுமே இந்த பினிஷ் நான் பார்த்தது இல்ல. ஸோ அது வரைக்கும் நல்லா இருக்குது. அதை தவிர்த்து இதோட போர்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஆக்ஸ் போர்ட், மெமரி கார்டு அண்ட் சார்ஜிங் போர்ட் இருக்குது. யூஎஸ்பி பி டைப் போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே சார்ஜ் கேபிள் அண்ட் ஆக்ஸ் கேபிள் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது தவிர்த்து பக்கத்துல ட்ரைபாட் மவுண்ட் இருக்குது. ரெண்டு சைடு பேஸ் ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலேயும் அவங்க போட் லோகோ இருக்குது. இது ஓரளவுக்கு சென்சிட்டிவா இருக்குது. பேஸ் அதிரும் போது பார்க்கறதுக்கு வேற லெவல் இருக்குது. அண்ட் இது தவிர்த்து இது ஃப்ரண்ட்ல பட்டன்ஸ். ஸோ மொத்தம் 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன், பிளே பாஸ் அண்ட் வால்யூம் அப், வால்யூம் டவுன். இந்த பட்டனோட ஃபங்க்ஷன் பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, இதோட பிசிக்னு பார்க்கணும் அவ்வளவுதான். இப்போ இந்த பட்டனோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்ல இது பாத்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப், அவ்வளவுதான் இந்த பட்டனோட வேலை, வேற எதுவுமே கிடையாது. அண்ட் அதுக்கு அடுத்து இருக்குது மைனஸ். ஸோ சவுண்டு மைனஸ் பண்றதுக்கு நீங்க தொடர்ந்து ரிப்பீட்டடா டேப் பண்ணி இருந்தீங்கன்னா சவுண்ட் மைனஸ் ஆகும். சப்போஸ் அழுத்தி ஹோல்டு பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் பாட்டு போகும். அண்ட் அது பக்கத்துல இருக்க பட்டன் பிளே பாஸ், வெறும் பிளே பாஸ், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அந்த பட்டனை அழுத்தி ஹோல்டு பண்ணீங்கன்னா லாஸ்ட் கால் போகும். நீங்க கடைசியா யாருக்கு போன் பேசிருக்கீங்களோ அவங்களுக்கு போகும். அதை தவிர்த்து வால்யூம் அப் பட்டன். ஸோ இந்த வால்யூம் அப் பட்டன் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா டேப் பண்ணீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் டேப் பண்ணி ஹோல்டு பண்ணீங்கன்னா அடுத்த பாட்டு போகும். ஓகே, இதோட சவுண்ட் குவாலிட்டி. ஸோ இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப லவுடாலாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. பட் குவாலிட்டி ஆடியோ கேட்கறது வேற லெவல்ல குவாலிட்டி ஆகுது. நம்ம சேனல்ல யாருமே போட் ஸ்டோன் 1000 சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் போட்டிருக்கோம். மேல லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதோட லவுட்னஸ் வேற லெவல்ல இருக்கும். ஆனா குவாலிட்டி நிச்சயமா இந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இதுல குவாலிட்டி வேற லெவல்ல இருக்குது, லவுட்னஸ் கம்மியா இருக்கு. இங்க பேஸ் ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. இங்க ரெண்டு சைடுமே 6 வாட்ஸ் ஆன ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி JBL ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் போட்டிருக்கோம். ஸோ அது பாத்தீங்கன்னா கையில எடுக்கும் போதே அந்த ஒரு பேஸ் ஃபீல் நல்லா இருக்கும். இதுல கையில பிடிக்குமோ அந்த வைப்ரேஷன் தெரியல. பட் நீங்க வச்சு கேட்கறதுக்கு பேஸ் ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது, நல்லாவே இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி டீசென்டா இருக்குது. இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு அதோட ஒரு ஸ்டெப் மேலேயே இருக்குது.
ஸோ இதோட பேட்டரின்னு பார்க்கும்போது உள்ள ஒரு 2200 mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிளேபேக் டைம் 8 hour வரும்னு சொல்லிட்டு கம்பெனில கிளைம் பண்றாங்க. நம்மளுக்கு ஒரு 6 மணி நேரம் தான் வருது, அதுக்கு மேல சுவிச் ஆஃப் ஆயிடுது. இதுல IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, IPX6. ஓரளவுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட், லைட்டா தண்ணி பட்டா தாங்கும், தண்ணியில முக்கியம் எடுத்தீங்கன்னா அவுட். இது வேரியன்ட் பார்க்கும்போது எக்கச்சக்க வேரியன்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட்ல இருக்குது சார்கோல் பிளாக், கோபால்ட் ப்ளூ, கிரானைட் கிரே. இது பார்த்தா அது ஸ்பெஷல் வேரியன்ட் வேற இருக்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் வேரியன்ட் தான். நம்ம கிட்ட இருக்குது ப்ளூ கலர் ஸ்பெஷல் வேரியன்ட். ஸோ இது தவிர்த்து ஸ்பெஷல் வேரியன்ட்ல இன்னும் 2 கலர் இருக்குது, அவுரோரா கிரீன் அண்ட் ஆரஞ்ச் ஃபிளேம். ஃபைனலி இதோட பிரைசிங். ஸோ பிரைசிங் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வருது. 2000 ரூபாய்க்கு ஒரு ஹேண்டியான ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒரு பஸ் தான் இருக்குது. இந்த பிரைஸ் பாயிண்ட் இது ஒர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேணாமா கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப லவுட் எதிர்பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு, பட் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு லவுட் கிடையாது. போட் ஸ்டோன் 1000 இருந்த அளவுக்கு லவுட் இதுல கிடையாது. அதனால தான் இது அவ்வளோ ஃபேமஸான ஸ்பீக்கர். இது அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை இன்னும். ஸோ இதோட பிளஸ் பாயிண்ட் இதில் பார்க்கும்போது இதோட டெக்ஸ்சர் குவாலிட்டி வேற லெவல் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் இதை தவிர்த்து இதோட சவுண்ட் குவாலிட்டி ஒரு டீசெண்டா இருக்குது. இது நீங்க வாங்குறது தான் நிச்சயமா கன்சிடர் பண்ணலாம். ஏதோ பக்கம் பேசி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பக்கத்துல பெல் ஐக்கன் தட்டி விட்டீங்கன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதையும் போய் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் வந்துடும். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.